everyone, welcome to BB2 and Talks with the Tamil Big Boss season 9 day 70. நீங்கள் ஃபர்ஸ்ட் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இந்த சேனலில் தமிழ் பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் மலையாளம் பிக் பாஸும் அது மலையாளம் லாங்குவேஜ்லேயே நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் எவ்ரிடே இந்த சேனல் பார்க்குறப்போ கிராஜுவலாக கொஞ்சம் ரெண்டு லாங்குவேஜும் லேர்ன் பண்ணிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So let's get into the review. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீக்கெண்ட் எபிசோட் ஐம் லைக் விஜேஸ் ஹோஸ்டிங் பற்றி எல்லாம் தான் யூஸ்வலி பேசுவோம். பட் இன்றைக்கி நான் விஜேஸ் ஹோஸ்டிங் பற்றி பெருசாக பேசலை எதுவும். ஏன்னா வந்துட்டு இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு கண்டென்ட் வெளியே வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா உள்ள கண்டஸ்டன்ஸே உட்காந்து விஜேஸ் ஹோஸ்டிங்கை பார்த்து எப்படி அவங்களுக்குள்ளேயே வந்து அதை ரோஸ்ட் பண்ணி லிட்ரலி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தைரியத்தில் அதை பேசுகிறாங்கன்னு தெரியல. கானா, வினோத், எஃப்ஜே அவங்கெல்லாம் வந்து ரவுண்டாக கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜேஸ் வந்து பேசவே விட மாட்டேங்கிறாரு. ஒரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு நம்ம சைடில் என்ன ரீசன் சொல்கிறோங்கிறத பேசவே விட மாட்டேங்கிறாரு, உட்கார வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால தான் நான் எஃப்ஜே சொல்கிறாங்க, அதனால தான் நான் வந்து எதுவுமே அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு மண்டே ஆட்டிட்டு ஒரு சாரி சொல்லிட்டு உட்காந்துட்றேன் அப்படின்னு. உடனே கானா வினோத்தும் ஆமாம் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. எனக்கு அப்போ தான் என்ன தைரியம், கேமரா இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் கண்டிப்பாக இது தெரியாமல் இருந்திருக்காது. அப்போ இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னா அப்போ அவ்வளோதான் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இது கண்டிப்பாக பிக் விஜேஸ் கண்ணில் கண்டிப்பாக பட்டிருக்கும். எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி டீல் பண்ண போகிறாங்கங்கெல்லாம் நமக்கு தெரியல. அதனால் நம்ம வந்து நம்ம வெளியே பேசிகிட்டு இருந்த விஷயத்த உள்ள கண்டஸ்டன்ஸே பேச ஆரம்பிச்சு அதை கண்டிப்பாக இப்போ டீம் வர பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதனால் விஜேஸோட ஹோஸ்டிங் பற்றிலாம் எதுவும் பேச போகிறதில்ல. லைக் ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். லைக் இன்னைக்கு நம்ம வியானா தான் எவிக்ட் ஆகிருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், அவங்க அதாவது ஃபர்ஸ்ட் லைக் மேபி ஒரு 6th வீக் ஆர் 5th வீக், இப்போ வந்து 11th வீக்கில் இருக்கும். அவங்க 9th வீக்லேருந்தே கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க வியானா. என்றைக்கு இந்த எஃப்ஜேவோட அந்த லவ் ட்ராக் ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே வியானா லைக் அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் தான் இருக்காங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்காங்க. ஸோ நானும் அவங்கள வந்துட்டு ஒரு 3rd வீக் 4th வீக் அந்த டைமில் இருக்க ரிவ்யூஸில் சொல்லியிருப்பேன், வியானா வந்து ரொம்ப லைக் கைண்ட் ஆஃப் நல்லா ப்ராமிசிங்காக இருக்காங்க. அவங்க வந்து எல்லாரும் ஒரு விதத்தில் யோசிச்சா வியானா வந்து வேற ஒரு ட்ராக்கில் நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற சென்சிபிளாக பேசுவாங்க. ஒரு மாதிரி அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து யா ரைட் அப்படின்ற மாதிரி நம்மளே கூட சம்டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க நாமினேஷன் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சென்சிபிளாக சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு அந்த பிடிக்காத இருந்த ஒரே விஷயம் அந்த கிரிஞ்சாக வந்துட்டு ஹாசினி மாதிரி பேசுகிறேன்ற பேரில் அவங்க பண்ணும் அந்த தவிர மற்ற எல்லா விதத்துலையுமே லைக் வியானா வாஸ் குட். அவங்க வந்துட்டு ரம்யா கூட சேர்ந்து, ரம்யா நேற்று எவிக்ட் ஆனாங்க. ஸோ அவங்க ரம்யா லிட்டரலி ஒன்றுமே பண்ணாமல் 11வது வாரம் வரைக்கும் வந்து எவிக்ட் ஆனாங்க. அந்த வாரமே வியானாவும் எவிக்ட் ஆகிற அளவுக்கு ஒன்றும் அவங்க ரம்யாக்கு ஈக்குவலாலாம் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ரம்யாவை விட மச் பெட்டர் அப்படின்ற இருக்கிறப்போ அவங்க 2 பேர்த்தையும் ஒரே வாரம் எவிக்ட் பண்ணது வந்துட்டு ஓகே ஃபைன். வியானாக்கு இது ஒரு நல்ல லெசன் தான். ஏன்னா இப்போ லாஸ்ட் சீசனில் இதே தான் நடந்தது. தர்ஷிகான்றவங்க சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்றைக்கு அந்த விஷாலோட அந்த லவ் ட்ராக் ஆரம்பித்ததோ வித்தின் ஒரு 2 வீக்ஸ் அவங்களும் எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதே தான் இப்போ வியானாக்கும் நடந்தது. ஆனால் லைக் வியானா எவிக்ட் ஆகிறப்ப எஃப்ஜேக்கு ஒரு கில்ட்டியாக இருந்திருந்ததா என்னன்னெலாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து லைக் சேனல் வந்து நல்லா எஃப்ஜேவை காப்பாற்றுறாங்க. எதுக்கு அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு அந்த பையன். ஆனால் வெரி பிகினிங்கில் நான் லான்ச் எபிசோடில் நான் எஃப்ஜேவை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர ஆக்டிவாக பயங்கர வைபாக இருக்காங்க, இந்த பையன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமாலாம் ஒன்றும் அவர் வந்துட்டு 8th வீக் 7th வீக்லலாம் ஒன்றுமே அவர் பண்ணல. இந்த லவ் கண்டென்ட் ஆதிரை வியானாவோட இருந்ததை தவிர அவர் வேறு எதுவுமே பெருசாக எஃப்ஜியை பற்றி யோசிச்சு பார்த்தா இல்லை. ஸோ அப்படி இருக்கிற அவரை வந்துக்கிட்டு வீக்கெண்ட் ஆனால் விஜேஎஸ் இன்சல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற அவரை வந்து இவ்வளோ வாரம் கொண்டு வராங்க. விஜேஎஸும் அவரை வந்து எதுவுமே திட்டவும் மாட்டார், ஒரு மாதிரி பார்த்து தான் அவர்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு தெரியல இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா க்ரூவில் இருக்கிறனால அவங்களுக்கு அது சைட்லேருந்து எதாவது சப்போர்ட் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நல்லாவே தெரியுது சேனல் வந்து சப்போர்ட் பண்ணி எஃப்ஜே வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டாப் 5 வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அவரால் பலியாடானது 2 பொண்ணுங்க தான், ஆதிரையும் வியானாவும். ஸோ ஆனால் வியானா வந்து போகிறப்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவ் சென்ட் ஆஃபாக இருந்தது. அவங்களும் எந்த ஒரு கிரட்ஜோ எதுவுமே காட்டிக்கல. ஈவன் எஃப்ஜே கிட்ட கூட ரொம்ப நல்லா பேசிட்டு ஸ்டேஜில் தான் சூப்பராக ஒரு நல்ல வேலையை பண்ணிட்டு போனாங்க. அதை நம்ம லாஸ்ட்லேயே பார்க்கலாம். ஸோ மற்றபடி ஆர்டரில் பார்க்கணுன்னா இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அந்த பாலில் உட்காந்து விளையாடுறது அது செம்ம ஃபன்னாக தான் இருந்தது. அதை வேற படமாக போட்டு எல்லாத்துக்கும் காட்டுவாங்க.
ஓகே. நீங்க படமா போட்டு காட்டுனதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து நிஜமாலுமே எத்தன தடவ பார்த்தாலும் சலிக்காது. அவ்ளோ ஃபன்னா தான் இருந்தது. ஆனா எனக்கு வந்து ஓகே அவங்களுக்கும் அது பார்க்குறப்போ ஒரு என்ஜாயபிளா இருந்திருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நடந்தது. அதுக்கெல்லாம் நம்ம குறும்படம் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அப்பல்லாம் போடாதவங்க ஏன்டா இந்த ஒரு காமெடியா நடந்த இந்த ஒரு வீடியோக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து குறும்படம் போடுறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா, அந்த இது முடிஞ்சதும் அந்த வீடியோல வந்துட்டு விக்கி வந்துட்டு சுபிக்ஷா பால பிடிக்க வரப்ப, "அம்மா அண்ணம்மா, அண்ணம்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உடனே சுபிக்ஷா தள்ளி போயிடுவாங்க. ஸோ, அத வந்து விஜேஎஸ் வந்து சூப்பரா எடுத்து சொல்லி, இன்னைக்கு வந்து விக்கிக்கு வந்து நறுக்குன்னு மண்டையில கொட்டுன மாரி இருந்தது. "என்ன சுபிக்ஷா, அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அவரு மேல ஏறி போயிட்டே இருக்காரு. அப்படிதான் அவரு அண்ணன் அண்ணன்னு சொல்றாரு. ஆனா, இந்த பக்கம் பார்த்தா கோர்ட் கேஸ்ல நீங்க பாடுறதெல்லாம் ஒரு கேஸா கொண்டு வராரு." அது நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா விக்கிக்கு வந்து சுபிக்ஷா மேல ஒரு பொறாமை இருக்குன்னு. அத வந்து ஒரு மாரி வாழைப்பழத்தில இது ஏத்துற மாரி சூப்பர்பா விஜேஎஸ் ஒரு மாரி சொல்லியும் பட்டும் படாத மாரி சொன்னாரு. ஸோ இவரு வந்துட்டு அண்ணன் அண்ணன்னு பண்ணிட்டு, அவரு உனக்கு ஆப்போசிட்டா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாரி உடனே விக்கி வந்து என்ன சார் அப்படி இப்படின்பாங்க. உடனே விஜேஎஸ் வந்து ஏன் நீங்க காமெடியா எமோஷன் வச்சு விளையாடுறப்ப, நான் ஒரு கேம வச்சு விளையாடக்கூடாதா? அப்படின்ற மாரி விஜேஎஸ் சொல்லிடுவாரு. அது வந்து விக்கிக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அவரு என்ன சென்ஸ்ல சொல்லியிருக்காருன்னு. அது ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. அதுக்கப்புறம் மெயினா வந்துட்டு இந்த கோர்ட் கேஸ்ல வந்துட்டு டெக்காரம் மெயின்டெயின் பண்ணாத ஒரு ஆள் யாரு? அப்படின்ற மாரி தான் மெயினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரும். அதுக்கு ஆப்வியஸ்லி ஹோல் ஹவுஸே வந்து பாரு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருக்கு கொஸ்டின் வரும். இங்க வந்து பாருவையும் நல்லா நோஸ் கட் பண்ற மாரி ஒண்ணு கேட்டிருப்பாரு. பாரு இது என்ன உங்க வீடா? இது என்ன உங்க பர்சனல் ஸ்பேஸா? என்ன ஏதோ உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப துள்ளிட்டு இருக்கீங்க. என்ன நெனச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல. இது பிக் பாஸ் ஷோ. இது வேற ஒரு ஷோல நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா வந்திருக்கீங்க. அவ்வளோதான். நீங்க என்ன நெனச்சு இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்கன்ற கேள்வியெல்லாம் நல்லா சரமாரியா இருந்தது. அப்போ உடனே சொல்றாங்க பாரு, "எனக்கு வந்துட்டு தெரியும் சார். ஒரு கோர்ட்னா எப்படி இருக்கணும் எல்லாம் தெரியும்." அப்படின்னதும் இவரு கேட்கறாரு, "ஏன் எப்படி உங்களுக்கு தெரியும்னா?" பாரோட வீட்ல லிட்டரலி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஆர் லைக் கிரிமினல் லைக் அட்வொகேட்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு ஆப்வியஸ்லி இது தெரியும். அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆனா விஜேஸ் வந்து இவ்ளோ இது பேக்ரவுண்ட் இருந்து கூட நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் பண்ற மாரி தான் விளையாண்டீங்க. அப்படின்ற மாரி பாருக்கு நல்லா ஒரு நோஸ் கட் விழும். அது முடிஞ்சதுக்கப்புறம் எபிசோட்ல வந்துட்டு மெயினா இந்த கோர்ட் டாஸ்க்ல வந்து நடந்த கேஸஸ் எதுவுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணலன்ட்டு ஒரு 2, 3 கேஸஸ் அவர் எடுத்து வச்சு கேள்வி கேட்பாரு. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிரை எஃப்ஜேவோட கேஸ வந்துட்டு சூப்பர்பா ஹைலைட் பண்ணி கேட்டுட்டு, அதுக்கு வந்து விக்கிக்கும், எஃப்ஜேக்கும் நல்லா இன்சல்ட்டும் விழும். அதாவது ஆதிரை வந்து ஒரு விஷயத்த ஒண்ணு பேசணும்னு நெனச்சாங்க. அது அமித்தும் பேச விடாம பண்ணிட்டாங்க. எஃப்ஜேவும் விக்கி வேற அது ரொம்ப கிளவரா விளையாடுறேன்ற பேர்ல ஃபர்ஸ்ட்டே வந்து சரணடைஞ்சுட்டு, தோத்துட்டு அத கடைசியில ஜெயிச்ச மாரி ஒரு கொண்டாட்டம் வேற பண்ணிட்டு இருந்தீங்க. விக்ரம் நீங்க வந்துட்டு என்ன இப்ப பண்றீங்கன்னா, உங்கள வந்து எல்லாரும் வந்துட்டு இப்போ உங்களையே சூஸ் பண்றனால உங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம ரொம்ப கரெக்ட் போல, நம்ம ரொம்ப கிரேட் போல, நம்ம எல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே இப்போ ஒரு தோணல் வருது. அத கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா ஆதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, அத அவங்க கொட்டி தீர்க்கவாச்சும் நீங்க விட்டுருக்கலாம்ல. அங்க வந்து அப்படியே ஏதோ தோக்குற மாரி பண்ணி ஏதோ ரொம்ப பிரில்லியன்ட்டா பண்ண மாரி அந்த கேஸயே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. எஃப்ஜேக்கும் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவரோட சைடுல இருக்கிற வியூஸ சொல்றதுக்கு. அவரும் அத கெடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாரி நல்லா விக்கிக்கும், எஃப்ஜேக்கும் நல்லா டோசு விழும். அதுக்கப்புறம் பாருவோட கேஸ்ல வந்துட்டு மெயினா வந்துட்டு, "ஏன் நீங்க எதுனால தோத்தீங்க?" அப்படின்னு கேட்டதும், பாரு வந்து, "நான் வந்து கம்ருதீன லாயரா வச்சதுல தான் தோத்தேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அதில வந்துட்டு கம்ருதீனும் பாருக்கும் லைட்டா கொஞ்சம் கிளாஷ் அங்கேயே லைட்டா ஆரம்பிக்கும். ஏன்னா, பாரு சொல்லுவாங்க, "கம்ருதீன் வந்து ஆரோராவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பார்த்த மாரி எனக்கு தெரிஞ்சுச்சுன்னு." அதான் விஜேஸ் எடுத்து சொல்லிருவாரு. யார் இவரு ஆரோராவுக்கு சாஃப்ட் கார்னரா? ஏம்மா ஆரோரா உனக்கு சாஃப்ட் கார்னர் பார்த்தாம அந்த கிச்சன்ல காலையில அந்த டோஸு அவ்ளோ பேசுவாரே கம்ருதீன். அப்படி ஃப்ரெண்டுக்கு சாஃப்ட் கார்னர் பார்க்குறவரு வீடு ஃபுல்லா இருக்கிறப்போ, எல்லார் முன்னாடியும் துஷார பத்தி அது இதுன்னு அவ்ளோ வார்த்தை விட்டாரே. ஸோ கண்டிப்பா இவர் சாஃப்ட் கார்னர்னாலலாம் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லிடுவாரு. கம்ருதீனுக்கு சப்போர்ட்டா இல்ல. அந்த இடத்துல கம்ருதீன் அவரோட ஃபைட்டையும் இழுத்துட்டு வந்து அதுக்கும் கேள்வி கேட்ட மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. அப்புறம் அமித் கிட்ட சூப்பர்பா ஒரு கேள்வி கேட்டாரு. அது நான் 100% ஐ அக்ரி வித் விஜேஎஸ். அவர் கேட்டிருப்பாரு, "அமித் உங்கள வச்சே அவங்க வந்து அந்த அந்த வீடு முழுக்க அந்த பாலும் இதுவும் போச்சுன்னு சொல்லிட்டு இது வேற கேஸு. அந்த அதாவது இது வந்து பார்வதி ஆரோராவோட கேஸ்ல தான் கம்ருதீன் லாயர். இன்னொரு கேஸ் வந்து பார்வதி மேல ஹோல் வீடே போட்டிருக்கோம். ஏதாவது இவங்களால எங்களோட அந்த புரோட்டீன் அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாரி.
அந்த இஷ்யூக்கு வந்துட்டு பாரு வந்து அமித்தை லாயராக போட்டிருப்பாங்க. ஸோ அப்போவே நான் யோசித்தேன், என்னடா அமித் வந்துட்டு அவர் கேப்டனாக இருந்தப்போ தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு ஹோல் வீடுக்கே இவங்களால வந்துட்டு இந்த எசென்ஷியல்ஸ் எல்லாம் கட் ஆயிருக்கு. அது அமித் கேப்டனாக இருக்கிறப்போ, இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு கேப்டனாக இருக்கிறப்போ நம்ம வந்து இல்லை, இந்த விஷயம் ரொம்ப தப்பு, இதுக்கு நான் வந்துட்டு ஈவன் ஆஸ் ஒரு கேமுக்காக கூட இந்த விஷயத்துக்கு நான் வாதாட உன் சைடில் வந்து நிற்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 100% தப்பு, என்னால் இதுக்காக வந்து நிற்க முடியாதுன்னு தான் கண்டிப்பாக நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து அமித்தே அதை போய் வந்துட்டு எப்படி அவரால் அங்கே நின்று அந்த ஒரு பாயிண்ட் பேச முடிஞ்சது பாருக்கும் கம்ருதனுக்கும் சப்போர்ட்டா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக அன்பிலீவபிள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை சூப்பராக விஜயஸ் கேட்டார். அந்த விஷயத்தில் உங்களையே வச்சு அவங்க காய் நகர்த்தினதை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா? உங்களையே லாயராக போட்டு, நீங்கள் கேப்டனாக இருந்த வாரம் நடந்த பிரச்சனையில் உங்களையே லாயராக போட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களை பேச வச்சு ஒரு மூவ் பண்ணது உங்களுக்கு புரியலையான்னு கேட்குறப்ப அமித் ஒரு சுத்தமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், அதை வேற ரொம்ப பெருமையாக, அவங்க என்ன லாயராக போடல சார், நான் தான் வாலண்டியர் பண்ணேன் அப்படின்னு. அங்கே அமித் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா, அதாவது நான் வந்து கேமாக பார்க்குறேன், மற்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டுன்னு. யா யூ ஹாவ் டு see a game as a game, பட் என்ன சொல்கிறது, இங்கே வந்து எனக்கு எத்திக்ஸ்னு சொல்கிறதா இல்லை மாரல் வேல்யூஸ் என்ன டேர்ம் கரெக்டாக சூட் ஆகும்னு எனக்கு புரியல. ஏன்னா நம்ம என்ன விஷயம்னாலும் அந்த ஒரு மாரல் பார்க்கணும், வேல்யூஸ் பார்க்கணும் அப்படின்னு தானே நம்ம இந்த பிக் பாஸ்க்குள்ளேயே சொல்லிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இவங்களால் ஃபுல் வீடுக்கே ஒரு விஷயம் கிடைக்காம போயிருக்கு, அதுக்கு அவங்க கில்ட்டாகவும் இல்லை. அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி அந்த வாரம் நீங்கள் கேப்டனாக இருந்து நீங்களே ஒருத்தவங்க வாலண்டியராக உங்களால் போய் பேச முதல்ல தோணுது? அதை வேறு ரொம்ப பெருமையாக வேறு சொல்லிக்கிறீங்க, இந்த விஷயத்துக்கு நான் வரமாட்டேன், இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு யார் லாயராக வந்தாலும் அது வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி நிற்கிறத விட்டுட்டு அது வந்து விஜய்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணது. ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி அபவுட் தட். பிரேக் முடிச்சுட்டு வரப்போ ஆரோரா வந்துட்டு எஃப்ஜே பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எஃப்ஜே வந்து ஆதிரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க சார், அது ரொம்ப தப்பாக இருந்தது. நாங்கள் இந்த கோர்ட் கேஸ்லாம் முடிஞ்சுட்டு அவர் உள்ளே போனப்போ ஆதிரைக்கு நான் ஏதோ போனால் போடும் பாவம்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன், அவளை பற்றி ஒரு 10 விஷயம் நான் சொன்னேன்னா அவள் கரியரே காலி அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொன்னது வந்து ரொம்ப தப்பாக இருந்தது. ஏன்னா மக்கள் வந்து என்ன வேணாலும் 10 விஷயத்தை அங்கே வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது சொன்னது ரொம்ப தப்பாக இருந்ததுன்னதுக்கு விஜேஎஸும் வந்துட்டு நல்லா அதை கேள்வி கேட்டுருவாங்க. உங்கள் கரியர் தான் போயிடும், உங்களை பற்றி தான் மக்கள் தப்பாக நினைப்பாங்க, இது இங்கே ஆதிரையோட பேர் போகாது அப்படின்லாம் அது சொல்லி அடுத்து பிரேக் பண்ணதும் அதுக்கு எஃப்ஜே வந்து பயங்கரமாக ஆரோரா கிட்ட வந்து ரைஸ் பண்ணி பயங்கர ஃபைட் ஆகும். இந்த ஃபைட்டே ரொம்ப நேரம் போகும். அதுக்கப்புறம் நம்ம எவிக்ஷன் வருது. ஃபைனலாக ஹாட் சீட்டில் எஃப்ஜே அண்ட் வியானா உட்காந்துட்டு தான் மற்றவங்க எல்லாத்தையும் முதல்ல சேவ் பண்ணி எஃப்ஜே அண்ட் வியானாவை தான் உட்கார வைக்கிறாங்க. யார் எவிக்ட் ஆவாங்கன்னு கேட்குறப்ப பாதி ஹவுஸ் லைக் 50-50 தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது நமக்கு தெரிஞ்சது தான், எஃப்ஜேவை வந்து சேனல் சேவ் பண்ண தான் போகுது. எஃப்ஜே டிசர்வ் டு பி எவிக்டட் திஸ் வீக் அண்ட் அகெயின் பலிகாட் ஆனது வியானா தான். ஸோ எனக்கு இந்த லைக் வியானா இன்னும் கொஞ்சம் வாரம் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் வியானா வந்து ரொம்ப அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு சூப்பராக ஆனால் ஸ்டேஜில் போய் கம்ருதனுக்கு ஒரு அப்பு வச்சாங்க. பாரு மூஞ்ச பார்க்கணுமே, அதாவது அதை காமெடியாக சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து சூப்பராக நல்ல ஒரு விஷயத்தை போட்டு கொடுத்தாங்க. சார் கம்ருதன் வந்து எவ்ரிடே வந்து எவ்ரி 4 hours ஒன்ஸ் என்கிட்ட வந்துட்டு வெளியே வந்து நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன், என்கிட்ட இந்த மாதிரி கூட சொல்லியிருக்காரு ஆரம்பத்திலே. ஏன்னா இது வந்து ரொம்ப ஆப்வியஸ். கம்ருதன் வந்து ஃபஸ்ட்டு ஆரோராவை ட்ரை பண்ணார், ஆனால் ஆரோரா வந்து துஷார் கூட போயிட்டாங்க. அப்புறம் ஆரோரா அவங்கள அவாய்ட் பண்ணாங்க கம்ருதனை. அதுக்கப்புறம் கம்ருதனுக்கு வந்துட்டு வியானாவும் இந்த ட்ராக்ல வர மாதிரி தெரியல. அப்படின்றப்போ அவருக்கு வேற யாருமே இல்லை, இருக்கிறதுல சரி ஓகே பாருவை பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பாருவை. அது நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்வியஸாக அது தெரியும். நான் இதை முன்னாடி எபிசோட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், இவங்க வந்து கடைசியாக இவங்க 2 பேர் இருக்கிறனால இவங்க மாறி மாறி சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது இவர் வேறு வியானா கிட்ட சொல்லியிருக்காரு, நீ ஆரம்பத்துலேயே என்கிட்ட பேசியிருந்தா நான் ஏன் இந்த விஷயத்துலலாம் இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் நான் ஏன் மாட்டியிருக்க போகிறேன்னு சொன்ன விஷயத்த போட்டு கொடுத்துருவாங்க ஸ்டேஜில். பாருக்கு செம்ம கடுப்பாகும், இது என்னைக்கு பஸ்ட் அவுட் ஆகுதுன்னு நமக்கு பார்க்கணும் வெயிட் பண்ணி. அதுக்கப்புறம் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் விஜேஸ்லாம் போனதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. ஏன்னா திவ்யா வந்துட்டு எல்லாரையும் லிவிங் ஸ்பேஸில் கேதர் பண்ணி ஒரு விஷயத்த பேசணும்னு அட்ரஸ் பண்ணுறப்போ சாண்ட்ரா எதிர்த்து போவாங்க. அது திங் இஸ் அவங்க வந்துட்டு அவங்க பீரியட்ஸில் இருக்காங்க. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு யூஸ் த பாத்ரூம். அது என்னன்னா அவங்க நம்ம சொன்னால் தானே நமக்கு தெரியும். அவங்க வந்துட்டு நான் போன ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், சாண்ட்ரா வந்து ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் ப்ரெசென்ட் போயிட்டாங்கிறதுக்காக அதை ஒரு விஷயமா யூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சபரிக்கிட்ட திவ்யா கிட்டன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போவே நான் சொன்னேன் லைக் ஹூ இஸ் ஷி, யார் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கத்துறதுக்கு, வெளியே தூக்கி போடுங்க இவங்கள, யாரோ ஒருத்தங்களாச்சும் அவங்கள ஷவுட் பண்ணி அடக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதே தான், அவங்களுக்கு பீரியட்ஸுங்கிறத ஒரு ரீசனாக யூஸ் பண்ணிவிட்டு வினோத் வந்துட்டு வாங்க சாண்ட்ரா வந்து என்ன விஷயம் கேட்டுட்டு போங்கன்னு சொன்னதுக்கு
அட்லீஸ்ட் எந்திரிச்சு போகும்போது எனக்கு அர்ஜென்ட்டாக வாஷ்ரூம் ஒன்று யூஸ் பண்ணணும். இல்லை ஓப்பனாக இதெல்லாம் என்ன ஒரு டேபு டாபிக்லாம் இல்லையே. எனக்கு இது லைக் பீரியட்ஸாக இருக்குது, நான் ஒன்று வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனால் எல்லாரும் ஒரு டைம் கொடுக்க போகிறாங்க. இவங்க எதையுமே சொல்லாமல் முடியாது அப்படின்னு எந்திரிச்சு போனதும் ஆப்வியஸ்லி சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் கிளாஷ் இருக்கிறதுனால பிடிக்காம தான் எந்திரிச்சு போகிறாங்கன்னு நினச்சி எல்லாரும் கூப்பிடுவாங்க. அங்கே வந்து கானா வினோத் கிட்ட உங்கள் வீட்டிலலாம் பொண்ணுங்களே இல்லையா, எனக்கு பீரியட்ஸ் தெரியுமா, ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்தி ட்ராமா பண்ணுறதெல்லாம் லைக் டூ மச் அப்படின்னு தான் தோணுச்சு. எவ்வளோ தூரம் விஜேஸ் வந்து சப்போர்ட் பண்ணி சாண்ட்ராவை நீங்கள் உள்ளே இருக்க வைக்க அவங்க பேர் உள்ளே அசிங்கமாயிட்டு தான் வருது. எவ்வளோ சீக்கிரம் அவங்க வெளியே தூக்கி போடுறீங்களோ, நீங்கள் எப்படி பிரஜனை சேவ் பண்ணீங்களோ எலிமினேட் பண்ணி, அதே மாதிரி சாண்ட்ராவையும் எலிமினேட் பண்ணுறது தான் மிக நல்லதுன்னு தான் தோணுது. ஸோ அன்றைக்கி தான் இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருக்குது. நம்ம நாளைக்கு என்னென்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ see you guys tomorrow. Bye bye.